வணக்கம். இன்றைக்கு செய்ய போகிறது சைவ மீன் குழம்பு. அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் விவர்ஸ். இன்றைக்கி நான் வாழைக்காய் வச்சு சைவ மீன் குழம்பு செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் 2 சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். 3 பல்லு பூண்டு 2ஆக கட் பண்ணியிருக்கேன். 1 பச்சை மிளகா, டீஸ்பூன் கடுதாளிப்பு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், தக்காளி பழம் தக்காளி பழம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதுகள், கருவேப்பிலை, கத்திரிக்காய், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர். ஓகேவா, நான் 3 டேபிள் ஸ்பூன் மில் மிளகாத்தூள் எடுத்துருக்கேன். அப்படி மில் மிளகாத்தூள் இல்லாதவங்க கறித்தூள் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக புளி, 1/4 டீஸ்பூன் தேங்காய் பால், தேவையான அளவு உப்பு. இந்த வாழைக்காவை நான் தோல் உரிச்சிட்டு இதை மீன் மாதிரி கட் பண்ண போகிறேன். இந்த நுனியும் வெட்டிடுங்க. வெட்டிடுற பிறகு இப்போ இந்த தோலை நான் சீவ போகிறேன். நான் சீவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் தோல் நல்லா சீவிட்டேன். இதை இப்போ நம்ம மீன் மாதிரி வெட்ட போகிறோம். எப்பயுமே வாழைக்காய் இப்படி வச்சுக்கோங்க. அப்போ தான் சொன்னாங்க மீன் மாதிரி வெட்ட முடியும். இப்போ இந்த ரவுண்டு ஷேப்பில் நீங்கள் அழகாக வெட்டினா போதும், கணக்காக வந்துடும். இந்த மாதிரி வெட்டிட்டு வாங்க. கொஞ்சம் லேசாக மொத்தம் ரொம்ப நீப்பீஸாக வெட்டிடாதீங்க. கொஞ்சம் மொத்தமாக இருக்கணும். அப்போ தான் அது உடையாது. இந்த மாதிரி வெட்டிகிட்டே வாங்க. இப்போ பாருங்கள், நான் மீன் மாதிரி வெட்டியிருக்கேன். இப்போ இதை நம்ம தண்ணியில் போட போகிறோம். தண்ணியில் போட்டுருங்க, இல்லைன்னா கருப்பாயிடும். ஓகேவா, இப்போ தண்ணியில் போட்டாச்சு. இப்போ இதை ரவுண்டு ஷேப்பாக நம்ம வெட்ட போகிறோம். இந்த இடத்துல தான் நம்ம வெட்டணும். அப்போ தான் மீன் மாதிரி தெரியும். ஓகேவா, இந்த இடத்துல தான் நம்ம வெட்ட போகிறோம். இந்த இடத்துல நீங்கள் ஓட்டை போட்டுக்குங்க. ஓட்டை இப்படி போட்டுட்டு அப்படி சுற்றி இப்படி வெட்டிட்டு வாங்க. வெட்டிகிட்டே வாங்க, கணக்காக வரும். ஓகேவா, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கணக்காக வெட்டிட்டு வாங்க, வந்துடும். ஓகேவா, இப்போ பாருங்கள் வெட்டியாச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து காமிக்கிறோம் உங்கள்கிட்ட. பாருங்க, நல்லா கொஞ்சம் ஓட்டை போட்டுக்குங்க. அப்போ தான் அந்த இது வெளியாகும். இப்போ தள்ளி விட்டிங்களா கணக்காக வந்துடும். ஓகேவா, இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி. ஓகேவா, இந்த மாதிரி தான் இந்த மாதிரி தொங்கல் இடத்துல தான் இந்த மாதிரி ரவுண்டாக இது மாதிரி ஓட்டை போடணும். அப்போ தான் பார்க்குறதுக்கே மீன் மாதிரி இருக்கும். ஓகேவா, இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா, இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் ஓட்டை போட்டுட்டேன். இந்த மாதிரி தான் இருக்கும். எவ்வளோ பெருசு வேணுமாலும் போடலாம், பிரச்சனை கிடையாது. ஓகேவா, இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க இதை இது மேலே நம்ம மசாலா போட்டுட்டு இதை பொரிக்க போகிறோம். இப்போ மீன் பொரிக்கிறதுக்குள்ள மசாலா நம்ம ரெடி பண்ணலாம். ஓகேவா, நான் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இது கூட மிளகாத்தூள் 2.5 கண்டி மிளகாத்தூள் நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்குங்க. ஓகேவா, போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா தண்ணி ஊற்றி இதை கலக்க போகிறோம். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, கணக்காக திக்காக இருக்கணும். அப்போ தான் அது பொரிக்க முடியும். ஓகேவா, இப்போ பாருங்கள், நல்லா திக்காகிடுச்சு. இதை வச்சு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா மீனை மசாலாவில் அப்படி தடவிக்கணும். இது தடவிக்க வேண்டியதான். இது தடவிட்டு இந்த மாதிரி வச்சு பொரிக்க வேண்டியதான். ஓகேவா, இப்போ பாருங்கள், நான் மசாலா எல்லாத்தையும் தடவி வச்சுட்டேன். இப்போ இதை நம்ம என்ன செய்யணும்னு சொன்னாக்கா இதை பொரிக்க போகிறோம். ஓகேவா, இப்போ பாருங்கள், நான் எண்ணெய் ரொம்ப ஊற்றல, கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன். இப்போ இது எண்ணெய் நல்லா சூடு ஏறிச்சு. இப்போ இது நம்ம ஒன்று ஒன்றா போடுவோம். போட்டுட்டு ஒன்று ஒன்றா பொரிச்சு எடுக்கலாம். ஒரு சைடு வந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போடலாம். இந்த மாதிரி சின்ன கரண்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கிங்க, அப்படியே திருப்பி போட்டுருங்க. அந்த சைடு நான் திருப்பி போட்டுட்டேன். இப்போ இது நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம எடுத்துடலாம்.
இப்போ பாருங்கள், நான் மீன் எல்லாத்தையும் பொரித்து எடுத்துட்டேன், சைவ மீன். இப்போ வாங்க இதுக்குள்ளே குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம அதை மீன் பொரிச்ச எண்ணெயை தான் இப்போ இதில் ஊற்றிருக்கேன். இது கூட வந்து வெந்தயம், கடுகு இது சேர்த்துடுறேன். நல்லா பொரியிட்டோம் இப்போ பாருங்கள், நல்லா பொரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இது கூட வெங்காயம் பூண்டு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வேக விடுங்க. வெங்காயம் நல்லா வேகணும். இது கூட வந்து லேசாக உப்பு போட்டுக்கங்க. அப்படி தான் வெங்காயம் சீக்கிரமாக வேகும். இப்போ நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்துக்கிட்டு இருக்குது. இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பச்சை மிளகா, அரை தக்காளி பழம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இதை அரைச்சி கூட நீங்கள் போடலாம், பிரச்சனை இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணி இது கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கங்க. அப்போ தக்காளி பழம் நல்லா வெந்துடும். ஓகேவா? இப்போ வந்து இது நல்லா வேகட்டும். ஓகேவா? இப்போ பாருங்கள், வெந்துக்கிட்டு இருக்குது. இது கூட வந்து நான் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு வந்து நல்லா அதோட வாடையெல்லாம் போய் நல்லா வாசமாக வரணும். அப்போ தான் ருசியாக இருக்கும் கறி. ஓகேவா? இப்போ நான் வேகட்டும். இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு நல்லா வெந்து வாசமாக இருக்குது. நான் வந்து கத்திரிக்காய் சேர்க்குறேன். உங்களுக்கு வேணான்னாக்கா பிரச்சனை இல்லை, எடுத்துடலாம். நான் கத்திரிக்காய் போட்டிருக்கேன். கத்திரிக்காய் கொஞ்சம் நல்லா வேகட்டும். இப்போ கத்திரிக்காய் எண்ணெயில் நல்லா கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு. இப்போ இது கூட வந்து நான் 2 டீஸ்பூன் பட்டை மிளகாத்தூள் சேர்க்குறேன், சில்லி பவுடரு. ஓகேவா? இது கூட நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் வந்து மில் மிளகாத்தூள். அப்படி உங்கள்கிட்ட இல்லைன்னா கறித்தூள் வச்சுக்கோங்க. ஓகேவா? போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இது கூட லேசாக தண்ணி ஊற்றிங்க, இல்லைன்னா கறி போயிடும். தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது கூட வந்து நான் வந்து புளி சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூளோடு நல்லா மிக்ஸ் ஆகிரும். உங்களுக்கு புளி கூடன்னா கூட ஊற்றிக்குங்க. ஓகேவா? இன்னும் கொஞ்சம் லேசாக தண்ணி ஊற்றிக்குங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த மிளகாத்தூள் வந்து நல்லா எண்ணெயில் வேகணும். வாடியெல்லாம் போனோன்னே நல்லா வாசமாக வரணும். அப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா மிளகாத்தூள் வந்து நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், வாடியெல்லாம் போய் நல்லா வாசமாக இருக்குது. இது நல்லா எப்பயுமே சரி, மிளகாத்தூள் வந்து நல்லா எண்ணெயில் நல்லா வேக விட்டுட்டு தான் நம்ம வந்து தண்ணி ஊற்றணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் கறி. இப்போ நான் வந்து ஒரு கோல் தண்ணி எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அது தகுந்தாப்பில் நீங்கள் ஊற்றிக்குங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு கோல் தண்ணி ஊற்றிருக்கேன். இது கூட வந்து நம்ம அதையும் வந்து காய்கறிங்களுக்கு எல்லாம் தக்காளி பழம் வெங்காயத்துக்கெலாம் உப்பு போட்டேன். அதனால் நீங்கள் உப்பு பார்த்து போட்டுக்கங்க. போட்டுட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்து இது என்ன செய்யணும்னு சொன்னாக்கா கலக்கியாச்சு. இப்போ இது வந்து நல்லா கொதி வரணும். இப்போ நம்ம இது மூடி வச்சிடலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், இப்போ கொதிச்சிக்கிட்டு இருக்கு. நான் வந்து இதில் வந்து தேங்காய் பால் ஊற்றுறேன். அப்படி உங்களுக்கு வேணான்னா பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எவ்வளோ தேங்காய் பால் வேணுமோ அது தந்தப்போ ஊற்றிங்க. அப்போ திக்னஸ் கிடைக்கும், உங்களுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஓகேவா? இப்போ போட்டாச்சு. இப்போ நம்ம மீன் போட போகிறோம். ஓகேவா? இப்போ வந்து நான் பொரிச்ச மீன் இதில் போட போகிறேன். ஓகேவா? சொன்னா போட்டுட்டு வாங்க. ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டா அந்த சைவ மீன் வந்து அந்த கறியிலேயே வந்து மிக்ஸ் ஆகிடும். ஓகேவா? இப்போ நான் மீன்லாம் போட்டுட்டேன். இப்போ நான் வந்து இது மேலே கருவேப்பிலை தூறேன். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருங்க. அந்த மீன் வந்து அந்த மசாலாவோட நல்லா கலக்கணும். ஓகேவா? திறந்து பார்க்கலாம். 2 நிமிஷம் ஆச்சு. இப்போ பாருங்கள், நல்லா மீன் வந்து சைவ மீன் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், வித்தியாசமாக வந்து வாழைக்காலை நான் வந்து மீன் கறி செஞ்சுருக்கேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து சாதத்தில், தோசை, இட்லி இந்த மாதிரி தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள். சுவையான சைவ மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். Thank you.